Hi friends, வணக்கம். வெல்கம் டு அன் அகாடமி. இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கமிட்டிஸ் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதோடைய கமிட்டிஸ் பத்தி நம்ம வந்து ட்ரிக்ஸ் வச்சு நம்ம பார்த்துலாம். டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஃபர்மேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய லெசன் மற்றும் கோர்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ரேட்டிங் கொடுங்க, ரிவ்யூ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த லிங்க்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் போற லெசன்ஸ் வரும். கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா அன் அகாடமியில் டிஎன்பிசி சப்ஸ்கிரிப்ஷன் லான்ச் பண்ண போகிறாங்க. 2 இல்ல 3 மாசத்துல வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்குது. அதில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா தினமுமே வந்து லைவ் செஷன் நடக்கும். தினமுமே நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து கிளாஸ் நடத்துவாங்க. அதன் மூலமா நீங்கள் பயன்பெறலாம். ஸோ பிடிஎஃப் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் எப்படி நீங்கள் போய் படிக்கணும் அது மாதிரி இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்க இன்னும் 2 இல்ல 3 மாசத்துல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃபர் நீங்கள் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமலவல்லி அப்படின்னு இந்த பேரை நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபர் உண்டு. ஓகேங்களா? கே கேப்ஸ், வி கேப்ஸ், நடுவில் ஸ்பேஸ் கிடையாது. இதை நீங்கள் வந்து டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் உண்டு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து எத்தனை செஷன் நடந்தது? ஓகேங்களா? ஓவராலாக நான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். செஷன் எத்தனை நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 11 செஷன் நடந்தது. எத்தனை வருஷம் ஆச்சு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days. எத்தனை நாடுடைய கான்ஸ்டியூஷனை வந்து அவங்க ரெஃபர் பண்ணாங்க? கான் த்ரூ த கான்ஸ்டியூஷன். எத்தனை நாடுடைய கான்ஸ்டியூஷனை வந்து அவங்க ஆராய்ஞ்சு நம்மளுடைய இதில் வந்து இன்சர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 60 நாடுகள். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 64 lakhs. ஃபைனல் செஷன் எப்போ முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா January 24, 1950 வந்து ஃபைனல் செஷன் வச்சாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி அதுவும் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஆனால் சீக்கிரமாக முடிக்குமேன்னு சொல்லிட்டு Jan 24, 1950 வந்து முடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் எப்போ நடந்து பார்த்தீங்கன்னா 1951 to 1952 இது நடந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கமிட்டிஸ் வந்து இதில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கமிட்டிஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கமிட்டிஸ்க்கு போகலாம். சில பாருங்க JPSC, அதாவது ஜவஹர்லால் நேரு பவர் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டியூஷன். நம்ம வந்து எப்படி யூபிஎஸ்சின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி JPSC ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ J ஃபார் ஜவஹர்லால் நேரு பவர் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டியூஷன். இது ஜஸ்ட் நீங்க ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நீங்க பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராவின்சியல் அட்வைஸ், எல்லா ப்ராவின்ஸுக்குமே போய் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணாரு? அட்வைஸ் பண்ணாரு, நீங்க வந்து நம்மளுடைய இந்தியாவோட இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல். ரைட்ஸ் என்னன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எல்லா இடத்துலையும் கிறுக்க வைக்கிங்க. அதுக்கு வந்து அதோடைய உரிமை. ஓகேங்களா? ஸோ அது வந்து கிறுக்கிறது அதோடைய உரிமை அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரைட்ஸ் கிருப்லானி. மைனாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா முகர்ஜி. மைனாரிட்டிஸ் வந்து முகர்ஜி. ஓகேங்களா? அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சிறுபான்மைகள் மைனாரிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அவங்க என்னதான் முக்கிய வந்தாலுமே அவங்களால மேலே வர முடியல. அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருடைய அட்ராசிட்டி இருந்ததால மேலே வந்து வர முடியல. ஓகேங்களா? அப்போ மைனாரிட்டிஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னது? மைனாரிட்டிஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அந்த காலத்துல இருந்தே அவங்க வந்து முக்கிய நல்லா படிச்சாலும் முக்கிய நல்லா வேலை செய்யணும், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனாரிட்டிஸ் முகர்ஜி. நார்த் ஈஸ்ட் கோபிநாத் பரோதலி. ஸோ இது எதுக்கும் பெருசா ஞாபகம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நியானா கோபிநாத் இருக்கா இல்லையா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு போய் அங்கே போய் ஒரு நியானா ஒரு போட்டி வந்து வைக்க போறாரு. அப்போ கோபிநாத் நார்த் ஈஸ்ட். எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். ஓகேங்களா? எக்ஸ்க்ளூடட்னா அந்த இடத்துக்கு நம்ம போகவே கூடாது இல்லையா? சில பார்ஷியல் எக்ஸ்க்ளூட், அங்கே வந்து பாதி தான் போகலாம், பாதி தான் போகக்கூடாது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்டினல் தீவுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் போயிருந்தார் இல்லையா? அவர் வந்து சாகடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பகுதி நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சொல்லி அந்த ஆள் போனதால சாகடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே போனதால வந்து அந்த ஆளை வந்து என்ன பண்ணாங்க? தாக்கிட்டாங்க. அதான் தாக்கர். எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியல் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். அடுத்தா பாருங்க ரூல், ஸ்டீரிங், ஃபினான்ஸ், ஸ்டாஃப், நேஷனல் ஃபிளாக். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ராஜா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரூல்ஸ்லாம் போட்டுருவாங்க. நம்ம நாட்டு மக்கள் நல்லா இப்படி இருக்கணும், அதனால கண்டிஷன்ஸ் போடுவாங்க, நல்லா வழி நடத்துவாங்க. அதான் வந்து ஸ்டீரிங். ஸோ கண்டிப்பாக ஃபினான்ஸ் இருக்கணும். அதை பார்த்து அப்படின்னு நாட்டு மக்களை அந்த அரசவை எல்லாமே பார்த்துக்க ஸ்டாஃப் வேணும். கண்டிப்பாக ராஜாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றியை வந்து எப்படி பறைசாற்றும் விதத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொடியை வந்து அங்கே நட்டுட்டு வருவாங்க, அவங்களுடைய கொடியை. அப்போ நேஷனல் ஃபிளாக். ஸோ இதெல்லாமே வந்து ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட் பாருங்க கமிஷனர் ஹவுஸ். ஹவுஸ்னாலே பட்டா, பட்டாபி சீதாராமையா. ஹவுஸ்னாலே பட்டா போடுறதுல பட்டாபி சீதாராமையா. கிரெடென்ஷியல் எப்படி ஞாபகம்னா அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர். ஆல் டைம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கிட்ட என்ன இருக்கும்? கிரெடிட் கார்டு இருக்கும். ஸோ அதை வந்து அதில் வந்து நல்லா தேய்ச்சிடுவார். ஓகேங்களா? அல்லடி கிருஷ்ணசுவாமி ஐயர். பிஸ்னஸ் முன்ஷி. ஸோ அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அக்பர் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அக்பர் தான் நினைக்கிறேன், நாட் ஷோர். ஸோ அந்த காலத்துல வந்து முன்ஷி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் தான் இருப்பாங்க. அப்போ முன்ஷி பிஸ்னஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஏதோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, இல்லை மண்டபத்தில் ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய வந்து மாவு இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக சவுத் இந்தியன் போது இட்லி, தோசை அதுமாதிரி வெரைட்டிஸ் எதிர்பார்க்கலாம். அப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கும் போது மாவு நிறையா அரைக்கணும்.
சிட்டிசன்ஷிப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, சிட்டிசன்ஷிப் சுப்ரீம் கோர்ட். ஸோ நம்ம சிட்டிசன் வந்து ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்டாக தப்பு பண்ணுற நம்ம சிட்டிசன் என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க, வரதாச்சாரியா. சிட்டிசன்ஷிப் சுப்ரீம் கோர்ட் வரதாச்சாரியா. ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க. ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் நளினி ரஞ்சன் சர்க்கார். ஓகேங்களா, ஸோ சர்க்கார் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அது வந்து வசூல் நல்லா எட்டுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபினான்ஷியல் சர்க்கார். ஓகேங்களா, இல்லைன்னா நம்மளே ஒரு சர்க்கார் வேலைக்கு போகிறோம், சர்க்கார் நான் அரசாங்க வேலைக்கு போகிறோம் அப்படின்போது நம்ம கையில் வந்து கண்டிப்பாக ஃபினான்ஸ் காசு வந்து இருக்கும். ஏன்னா அரசாங்க உத்தியோகம் இல்லையா, ஸோ நல்லா சம்பாதிக்கும். அப்போ சர்க்கார் ஃபினான்ஷியல். நெக்ஸ்ட் பாருங்க ப்ரெஸ். என்னன்னா உஷா நாத் சென். நமக்கு தெரியும்ல உஷா ஃபேன் தெரியலையா, ஸோ அந்த உஷா ஃபேனு ஸோ ப்ரெஸ் பண்ண அந்த ஃபேனை சுவிட்சை ப்ரெஸ் ஃபேன் ஸ்விட்ச். அவ்வளோதான். இப்போ டக்குன்னு கமிட்டிஸ் இதை பார்த்தலாம். ஸோ 8 மேஜர் கமிட்டி இருக்கு. அதில் பாருங்க யூனியன் பவர்ஸ் கமிட்டி ஜவஹர்லால் நேரு நம்ம பார்த்து இல்லையா, ஜவஹர்லால் நேரு பவர் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன். அப்போ பவர் கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டேட் வரும், முன்னாடியே வந்துச்சு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பவர்ஸ் கமிட்டி கான்ஸ்டியூஷன் கமிட்டி. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்தோம் இல்லையா, என்னது ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் சர்தார் வல்லபாய் பட்டேல். டிராஃப்டிங் கமிட்டி இது எல்லாருக்குமே தெரியும், அதனால் அந்த போர்ட்டில் டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்தா பாருங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணாரு, அட்வைஸ் பண்றாரு, அட்வைசரி கமிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிருப்லானி. மைனாரிட்டி சப் கமிட்டி முகர்ஜி. நார்த் ஈஸ்ட் யாரு, கோபிநாத் பரோதலி. நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அசாம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ். நெக்ஸ்ட் A.V. தாக்கர் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் அதர் தென் தோஸ் ஆர் சம். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ரூல்ஸ் ஓகேங்களா, அதெல்லாமே வந்து ராஜேந்திர பிரசாத். ஸோ நான் இங்கே சொன்னேன் இல்லையா ஸ்டேட், ஸோ ஸ்டேட் வந்து ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, ஸ்டீரிங் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். மைனாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி வந்து ராஜேந்திர பிரசாத். கிரெடிட் கார்டு ஞாபகம் ஆல்ரெடி கிருஷ்ணசாமி ஐயா. ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சீதாராமையா. ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி டாக்டர் K.M. முன்ஷி. அடாக் கமிட்டி அடாக் நான் அதில் போட்டாங்க, ஆனால் நேஷனல் ஃபிளாக் ஓகேங்களா, ஆமாம் நேஷனல் ஃபிளாக். அடாக் கமிட்டி ஆன் நேஷனல் ஃபிளாக் ராஜேந்திர பிரசாத். கமிட்டி ஆன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியுடைய ஃபங்க்ஷன் வந்து G.V. மவலங்கர். நான் சொல்கிறேன் அந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஞாபகம் தான், கண்டிப்பாக இது ஞாபகம் இருக்கும். அடாக் கமிட்டி ஆன் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்னது, வரதாச்சாரியம். ஓகேங்களா, ஆனால் இவர் வந்து அசம்பிளி மெம்பராக இல்லை, நாட் அன் அசம்பிளி மெம்பர். நெக்ஸ்ட் பாருங்க சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ், அங்கே வந்து பட்டாபி சித்தாராமையா. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கமிட்டி பார்த்தோம், கமிஷனர் ஓகேங்களா, அங்கே வந்து கமிஷனர் ஹவுஸ்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கமிஷனர் வீட்டுக்கு வந்து பட்டா போடுறாங்க. என்னது, கமிஷனருடைய வீட்டுக்கு ஓகேங்களா, கமிஷனருடைய வீட்டுக்கு வந்து என்ன போடுறாங்க, பட்டா போடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால 2 இடத்துல வரதால நான் பட்டாபி சித்தாராமைக்கு நான் எப்படி எடுத்திருக்கேன், கமிஷனர் வீட்டுக்கு ஹவுஸ் கமிட்டி, கமிஷனர் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்க்கு வந்து பட்டாபி சித்தாராமையா. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் த ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன். ஃபினான்ஷியல் அப்படின்னாலே சர்க்கார், நளினி ரஞ்சன் சர்க்கார். இவங்களும் வந்து அசம்பிளி மெம்பர் கிடையாது. லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சி, லிங்குவிஸ்டிக்னாலே தர் கமிட்டின்னு சொல்லுமா, அப்போ தர் S.K. தர் இவரும் வந்து அசம்பிளி மெம்பர் கிடையாது. இன்கேஸ் வந்து அசம்பிளி மெம்பர் இல்லாதது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதாச்சாரியா, நளினி ரஞ்சன் சர்க்கார், அதுக்கப்புறமேட்டு S.K. தர். அதுக்கப்புறம் பாருங்க ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன். டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கமிட்டி, அது வந்து ஜவஹர்லால் நேரு. பிரஸ் உஷா நாத் சென். அடாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வரதாச்சாரியா. சிட்டிசன்ஷிப் அதுக்கப்புறமேட்டு சுப்ரீம் கோர்ட்டு வரதாச்சாரியா. ஓகேங்களா, ஸோ அடுத்தா பாருங்க டிராஃப்டிங் கமிட்டி பற்றி நம்ம பார்க்கல, ஸோ அதையும் சொல்லிடுறேன். டிராஃப்டிங் கமிட்டி எப்போ செட்டப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947. ஓகேங்களா, டிராஃப்டிங் கமிட்டி வந்து எப்போ செட்டப் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 29, 1947 வந்து செட்டப் பண்ணாங்க. ஓகேங்களா, இதில் வந்து 7 குழுமம் இருந்தாங்க. டிராஃப்டிங் கமிட்டி வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க, வரைவு குழுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 7 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அம்பேத்கர் சேர்மன் அம்பேத்கர், அதுக்கப்புறம் பாருங்க அல்லடி கிருஷ்ணசுவாமி, டாக்டர் K.M. முன்ஷி, கோபாலசுவாமி ஐயங்கார், சையத் முகமது சாதுல்லா, N. மாதவராவ், அதுக்கப்புறம் T.T. கிருஷ்ணமாச்சாரி. இவங்களாம் வந்து 7 மெம்பர்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா. டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் வந்து சேர்மனாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க N. மாதவராவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா B.L. மிட்டர். அதாவது இப்படி சொல்லணும், B.L. மிட்டருக்கு பதிலாக யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா N. மாதவராவ். ஓகேங்களா, அதாவது B.L. மில்டர் என்பவருக்கு பதிலாக யார் வந்தாங்கன்னா மாதவராவ். ஏன்னா B.L. மில்டர் வந்து என்ன பண்றாருன்னா ரிசைன் பண்ணிட்டார். ஹூ ரிசைன் டியூ டு
டியூ டு இல் ஹெல்த், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாதால மில்டன் போட்டிருக்காங்க. தமிழ் புக்கில் வந்து மில்டன் போட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், இல்லை நான் வந்து அதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறேன். பிஎல் மில்டன், ஓகேங்களா. ஸோ அவருக்கு பதிலாக வந்து யார் வந்திருக்காங்கன்னா மாதவராவ். ஸோ எம்எம் மாதவராவ். அடுத்தா பாருங்க டிடி கிருஷ்ணமாச்சாரி, ஓகேங்களா. டிடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ டிபி கைத்தான் வந்து அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்துட்டாரு, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஹூ டைட் இன் 1948. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து கிருஷ்ணமாச்சாரி வந்தார். இங்கேயும் பாருங்க கேகே, எம்எம் கேகே, ஓகேங்களா. அப்போ டிபி கைத்தான் அவர்களுக்கு பதிலாக யார் வந்தாங்கன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. மிட்டருக்கு பதிலாக யார் வந்தாங்கன்னா மாதவராவ். இதில் ஒரே ஒரு முஸ்லீம் இருக்காரு, யாரு பாருங்க, சையத் முகமது சாதுல்லா. சையத் முகமது சாதுல்லா, ஓகேங்களா. என் கோபாலசுவாமி ஐயங்கார், முன்ஷி அல்லடி கிருஷ்ணசுவாமி, அதுக்கப்புறம் பி.ஆர். அம்பேத்கர். ஸோ அப்போ இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, அதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் எடுத்து எல்லாம் 2 பேர் இல்லை 1 பேர் 4 ஆப்ஷன்ஸில் வந்து யார் தான் வந்து இதில் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து வரைவு குழுவில் வந்து யார் வந்து மெம்பராக இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம், ஓகேங்களா. இல்லைனா மில்டருக்கு பதிலாக யாரை வந்து போட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க. 7 மெம்பர்ஸையும் பார்த்துக்கோங்க. டிராஃப்டிங் கமிட்டி வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அவங்களுடைய அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, February 1948 வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அந்த வரைவு குழுவில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் முன்னிலை வந்து பண்ணாங்க. 8 months வந்து அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க அந்த டிராஃப்ட் டிஸ்கஸ் பண்ண, அமெண்ட்மெண்ட்டை வந்து அதை சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த பப்ளிக்குடைய கமெண்ட்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, October 1948 வந்து செகண்ட் டிராஃப்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. February 1948 ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், செகண்ட் டிராஃப்ட் வந்து October 1948 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே. ஸோ டிராஃப்டிங் கமிட்டி வந்து என்ன பண்ணுங்க, less than 6 months எடுத்துட்டாங்க இந்த டிராஃப்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த இது ஃபுல்லாமே எவ்வளோ நாள் எடுத்துக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 141 நாள், ஓகேங்களா. 141 நாள் வந்து எடுத்துக்கிச்சு, ஓகேங்களா. ஸோ அம்பேத்கர் வந்து ஃபைனல் டிராஃப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் November 4, 1948 ஃபர்ஸ்ட் ரீடிங். செகண்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா November 15, 1948 அண்ட் எண்டட் ஆன் October 17, 1948. ஸோ அது வரைக்கும் வந்து நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 7653 அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. அதில் வந்து 2473 அமெண்ட்மெண்ட் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ட் ரீடிங் பார்த்தீங்கன்னா November 14, 1949, ஓகேங்களா. November 4 இங்கே, November 14, 1949. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஷன் ஆஃப் டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷன் வந்து பாஸ் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா November 26, 1949. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், 1926 வந்து கான்ஸ்டியூஷன் டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த அசம்பிளி வந்து 299 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஆக்சுவலி மொத்தம் 299 மெம்பர்ஸ். ஆனால் அப்போ வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து சைன் பண்ணது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட் ஆனது வந்து 284 அவங்க 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா November 26, 1949 வந்து கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணாங்க. அதில் என்னெல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிள், 395 ஆர்டிகல்ஸ், 8 ஸ்கெடியூல்ஸ் வந்து இருந்தது, ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எத்தனை மெம்பர் வந்து ஸ்டார்டிங்கில் சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 284. ஆக்சுவலி எத்தனை மெம்பர், 299 மெம்பர்ஸ். அது வந்து 284 தான் ப்ரெசென்ட் ஆனாங்க. ஸோ அந்த 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வந்து லா மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ ஹீ இஸ் ரெகனைஸ்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து என்ன பேர் உண்டு பார்த்தீங்கன்னா மாடர்ன் மனு. ஸோ நிறைய வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தார், ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காகவும் ஷெட்யூல்டு கிளாஸ் அந்த மக்களுக்காகவும் வந்து இவர் போராடினார். நிறைய வந்து மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் ஸோ மாடர்ன் மனு அவருக்கு வந்து பேர் உண்டு. ஸோ இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா நிறைய இவருடைய முயற்சியில் வந்து ஹிந்து கோட் பில், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து சசஷன் ஆக்ட் இதெல்லாமே வந்து நடந்தது, ஓகேங்களா. ஸோ ஹிந்து கோட் பில் வந்து 1950, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து 1955, ஹிந்து சசஷன் ஆக்ட் வந்து 1956. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம், ஏன்னா ரொம்ப பெருசு இதெல்லாம். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் போடுறேன், ஓகேங்களா. இதை வந்து நம்மளுடைய லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து எக்ஸஸான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்குன்னு சொல்லிட்டு எலஃபெண்ட்டை வந்து சிம்பிள் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்துப்பீங்களா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இங்கே வந்து என்ன இருக்குது, எலஃபெண்ட் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்படி கேட்பாங்க, எலஃபெண்ட் வாஸ் அடாப்டட் அஸ் அ சிம்பிள் சீல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, எலஃபெண்ட் இருக்குது. அதுமாதிரி இது எழுதுந்து யார், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாண்ட்டில் எழுதுந்து யார் அப்படின்றதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ரேட்டிங்